இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழிற்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு 100 மடங்கு அறுவடை சாத்தியமா? அதாவது 100% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோமே, அது 100% ப்ராஃபிட் சாத்தியமா? அதாவது வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் 100% நாம் பெற முடியுமா? அது ஏன் சில நேரம் பலன் அளிக்கல? நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதே, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு ஏன் பலன் தர மாட்டேங்குது? அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். வசனம் ஏன் நமக்கு பலன் அளிக்கவில்லை, அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லாத வசனம் பலன் அளிக்காது. நமக்கு வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேதத்தில் உள்ள வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். பல நேரத்துல அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தம்னு கூட நம்ம எடுத்துக்க மாட்டோம். அது ஆபிரகாமுக்கு சொந்தமானது, இது அவனுக்கு சொல்லப்பட்டது, இது பரலோகத்துக்கு போன பிறகுதான் அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா ஒரு வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குது. எஸ் அண்ட் ஏமன் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ விசுவாசிகள் எல்லாருக்கும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குது. எதுக்குன்னா, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, நம்மால தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்றால் அவருக்குரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். நிறைவேறதுக்கு அவர் ஆமேன் என்று சொல்கிறார், ஆம் என்று சொல்கிறார். அதான் அந்த வசனம். அப்போ எல்லா வசனமும் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய நமக்கு உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்பிக்கை இது மேல இல்லை, இது ஏதோ சொல்லியிருக்காங்க, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சோன்னா அந்த அப்படிப்பட்ட வசனம் பலன் அளிக்காது. நம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு, பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன். இந்த நம்பிக்கை தான் விசுவாசத்துக்கு வழிகோலும். நம்பிக்கை இல்லைன்னா விசுவாசம் வராது. இது என்ன ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல விசுவாசம் இருக்க முடியாது, அவிசுவாசம் தான் வரும். இப்போ நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மேல் உள்ளதுதான் விசுவாசம். இப்போ நம்பிக்கை இல்லாத வசனம் பலன் கொடுக்க, இந்த வசனம் எங்க என் வாழ்க்கையில் நிறைவேற போகுது அப்படின்னு நினைச்சிக்கினா நடக்காது. நீதிமொழிகள் 23:18 நிறைய பேருக்கு தெரியும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நம்ம என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை வீண் போகாது. பலருக்கு நம்பிக்கையே இல்லை வாழ்க்கையில. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, எதிர்பார்ப்பும் கிடையாது. இது நடக்கும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்ன்ற எதிர்பார்ப்பே கிடையாது. அப்போ நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா வீண் தான் போகும், ஏன்னா நம்பிக்கையே இல்லையே. அப்புறம் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்ப பேதுரு எழுதுறாரு, இந்த உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பி தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாவதற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதான், வேற எதுவுமே ரொம்ப பெருசா எதுவும் சொல்லல. மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர், வல்லவர், அன்புள்ளவர், மன்னிக்கிறவர், தயை பெருத்தவர், அது மட்டும் இல்லாம எல்லாவற்றுக்கும் மேலானவர். எல்லா சூழ்நிலைகளும் அவருடைய பாதங்களுக்கு கீழே இருக்குது. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் வியாதி உள்ளவர் கிடையாது. அவர் சுகமாய் இருக்கிறார், வெற்றியாளராய் இருக்கிறார். தாழ்மை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், எல்லாமே நமக்கு இருக்குதான். அந்த சுபாவத்துக்கு பங்கு நமக்கு இருக்குது. எப்படி? வாக்குத்தத்தங்களின் மூலமாக. அப்போ தேவ சுபாவம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு நமக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா வாக்குத்தத்தங்கள். எப்படி ஒரு வீடு நமக்கு சொந்தம் அப்படின்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குதோ, அதே மாதிரி வாக்குத்தத்தங்கள் தான் தேவன் நமக்கு கொடுத்துள்ள டாக்குமெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏற்கனவே சொன்னேன், நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையது. நம்பிக்கை இருந்தால் தான் விசுவாசமே வர முடியும். இதில் சொல்லப்பட்டது இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது?
அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பார்கள். ஆனா அவங்க அதை நம்பல, அதை விசுவாசிக்கல. நம்பலன்னொடனே அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவங்க ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாக வெளியே கொண்டு வந்தோம், இது நடக்காது, நம்மளால போக முடியாது, இவங்கெல்லாம் நம்மளை சாப்பிட்டுருவாங்க, இங்க நான் செத்து போவோம் அப்படி நிறைய காரியங்களை சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாம போனதுனால கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோட அவர்கள் கலக்காததுனாலே அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. அப்போ நம்பிக்கை இல்லாத வசனம் பிரயோஜனப்படாது. நம்பிக்கை இல்லைன்னா 100 மடங்கு பலன் பெற முடியாது. அடுத்து இன்னொரு காரியமும் 2வது பார்க்கலாம். பொறுமை இல்லாத விசுவாசம் பலன் அளிக்காது. 2வது, இப்போ விசுவாசத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப நம்பிக்கையும் விசுவாசம் இப்படி தொடர்புக்கோ அதே மாதிரி விசுவாசம் பொறுமைக்கும் தொடர்பு இருக்குது. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் கொள்கிறவர்களே பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரித்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். இதுக்கு முன்மாதிரி வேத புத்தகத்துல நிறைய பேர். ஆபிரகாமுக்கு தெரியும், 75 வயசுல அவனுக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் 100 வயசாக வரைக்கும் அவனுக்கு நிறைவேறல. அது வரைக்கும் அவன் விசுவாசித்து அதை பொறுமையோடு காத்திருந்தான் அதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தினாலும், வெறும் பொறுமை இல்லை, நீடிய பொறுமையினாலும். இப்போ விசுவாசம் மட்டும் பார்த்தாது. இன்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு ஆண்டவர், இந்த உலகத்துல இந்த காரியத்தின் மேல எனக்கு வெற்றி இருக்குது, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவேன், இந்த பலவீனத்திலேருந்து வெளியே வருவேன், எனக்கு இருக்கிற வியாதி சுகமாகும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்க வாக்குத்தத்தம்னு வச்சுக்கோங்க. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா விசுவாசம் மட்டும் இல்லை, அந்த வசனத்தை நம்புறது மட்டும் இல்லை, அந்த நிறைவேற வரைக்கும் பொறுமையோட காத்திருக்க வேண்டி இருக்கிறது. இன்னொரு வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்போ 100% நமக்கு பலன் கொடுக்க வேண்டும், பலன் அடைய வேண்டும், அறுவடை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒன்று விதைக்கிறேன், அதுக்கு அறுவடை பெறணும் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன வேணும் நமக்கு? விசுவாசம் மட்டும் இல்லாம பொறுமையும் தேவையா இருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் பார்த்தா தெரியும். இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். இப்போ விசுவாசமும் பொறுமையும், அது சில சமயம் நீடிய பொறுமையா கூட தேவையா இருக்கு. இப்போ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதை எடுத்துட்டு இன்னைக்கு அது சொல்லியிருக்கு நாளைக்கே நிறைவேறும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பல நேரத்துல இல்லை. அது நிறைவேற வரைக்கும் அதை பிடிச்சுக்கிட்டு விடாம இருக்க வேண்டியது அவசியம். அப்போ விசுவாசமும் பொறுமையும் நமக்கு தேவை அப்படின்னு பாக்குறோம். 3வது காரியம், செயலற்ற வசனம் பலன் அளிக்காது. இப்போ இந்த வசனத்தை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டே இருக்கோம். வசனத்தின் மேல் நம்பிக்கை வேணும் முதல்ல அப்படின்னு சொன்னேன். அதாவது 2வது பாத்தீங்கன்னா வசனத்தை நிறைவேறதுக்கு பொறுமையும் விசுவாசம் வேணும். வெறும் விசுவாசம் மட்டும் நம்பிக்கை மட்டும் இருந்தா பார்த்தாது, அது நிறைவேறதுக்கு பொறுமை வேணும்னு பார்த்தோம். இப்போ அந்த வசனத்தை நான் செயல்படுத்தவில்லை என்றால் அது பயன்படாது, பலன் அளிக்காது, அது எனக்கு 100% பலன் கொடுக்காது. இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர் இப்ப மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 7:21 வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிதா பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வசனத்தை பத்தி பேசுறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லிட்டே இருக்கிறாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அல்லாமல் என்னை நோக்கி சும்மா கத்தாவே கத்தாவேன்னு சொல்றவன் உள்ள வர முடியாது பரல ஒரு ராஜ்யத்துக்குள்ள. அதே மாதிரி நீங்க எத்தனை அற்புதங்களோ அடையாளங்களோ தீர்க்க தரிசனங்களோ சொல்லவங்களா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்க மட்டும்தான் பிரவேசிப்பாங்க. ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை கேட்டும் அதன்படி செய்கிறவன் எப்படி அவனுக்கு என்னத்துக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றாரு. கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்த அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. வார்த்தையை கேட்குறாங்க, அந்த வார்த்தையை நம்புறாங்க.
நம்பி அதன்படி செய்யறாங்க. செய்யறவங்க எப்படிப்பட்டவங்களாம்? கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடை கட்ட ஒரு புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறாங்களாம். அடுத்து இன்னொன்னு பாருங்களேன், நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்த அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இப்போ இந்த பகுதியில என்ன சொல்றாரு? எல்லாருக்குமே ஒரே மாதிரி சூழ்நிலை வருது. பெருமழை சொரியுது, பெருவெள்ளம் வருது, காற்றடிக்குது. 3 காரியங்கள், அதாவது எதிரடையான காரியங்கள் 2 பேருக்கும் வருது. புத்தி உள்ளவனுக்கு வருது, புத்தி இல்லாதவனுக்கு வருது. ஒருத்தன் நிலைத்து நிற்கிறான், ஒருத்தன் விழுந்து போறான். 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் வீடு கட்டுறாங்க. ஆனா ஒருத்தன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல வீடு கட்டுறான், ஒருத்தன் மணலின் மேல் கட்டுறான். இப்போ அவன் அந்த ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் வீடு கட்டினவன் எப்படிப்பட்டவனா? வசனத்தை கேட்கிறானா, கேட்கறதுபடி செய்யறானா? 2வது மணலின் மேல் வீடு கட்டினவன் கேட்கிறான், ஆனா அதன்படி செய்யல. அப்போ பலன் கொடுக்க வேண்டும், 100 மடங்கு பலன் கொடுக்கணும். நான் என்ன சூழ்நிலை வந்தாலும் அசையாமல் நிற்க வேண்டும், சூழ்நிலையில் மேல் வெற்றி வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கிற கேடான காரியங்களின் நடுவிலே நாம் நிற்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும், நம்ம விழுந்து போகாம இருக்கணும். அப்படின்னா அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும். பல நேரத்துல நம்ம கேட்கறதுல நல்லா கேட்கிறோம், நிறைய போறோம், ஆராதனைகளுக்கு போறோம், கூட்டங்களுக்கு போறோம், சொல்ற பிரசங்கங்களை கேட்கிறோம். இப்ப நிறைய நமக்கு யூடியூப்ல வீடியோஸ் வருது, எல்லாம் கேட்கிறோம். ஆனா அதன்படி செய்யறோமா? அதுதான் சொல்லியிருக்காரு. 2 பேருக்கு வித்தியாசம் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு என்னன்னா, நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி வசனத்தை வாசிக்கிறதும், ஜபிங்க, எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நான் உபவாசம் பண்றேன், அப்படிலாம் நம்ம போறோம். ஆனா இந்த பகுதியில வீடு கட்டுறவங்க, ஒருவேளை புயல் காத்து அடிச்சுட்டு இருக்கும்போது வீடு கட்ட முடியுமா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு பலர் புயலும் காத்து அடிக்கும் போது வீடு கட்ட ட்ரை பண்றவங்க. ஆனா அந்த நேரம் வீடு கட்டுற நேரம் கிடையாது. நார்மலா தினந்தோறும் அனுதின வாழ்க்கை வாழும்போதுதான் நம்ம ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தின் மேல் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும், அதை கேட்கறது மட்டும் இல்லாம அதன் மேல் நம்பிக்கையை வைத்து அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில தினந்தோறும் நாம் செய்கிற காரியங்கள், ஒருவேளை குடும்ப தர்மத்திலே மன்னிக்க முடியாத தன்மை, ஒரு கோபம், எரிச்சல், அதெல்லாம் வேண்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்கள மன்னிச்சிருன்றாரு, தாழ்மையோட இருன்றாரு. ஒருத்தங்க நமக்கு எதிராக செய்யற சத்துருக்களை சிநேகிங்கள்ன்றாரு, அவங்கள ஆசீர்வதிங்கள்ன்றாரு, சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள்ன்றாரு, நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்ன்றாரு. இப்போ இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம அது கேட்குறோம், கேட்டுட்டு நம்ம செய்யறோமா? செய்யும் போதுதான் நம்ம ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவங்க சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, இவங்களுக்கு இதை கொடு அப்படின்னு கூட சொல்லுவாரு. இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய இருக்கு, அந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கு, அவங்களுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம வசனத்தை கேட்டு அதன்படி செய்யல. இப்போ நம்ம வேதத்திலே நிறைய பகுதிகளை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வசனத்தை கேட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தவங்க. அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த சாரிபாத் விதவைட்ட போய் கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு ஒண்ணு பண்ணிட்டு வா, கர்த்தர் சொல்றாரு, உன் மாவுல உன்னுடைய மாவும் உன்னுடைய எண்ணெயும் குறைப்படாது அப்படின்னு சொல்றான். அப்போ உடனடியாக அவ போய் அந்த சொற்படி செய்றா, அதை கர்த்தருடைய வசனமாக ஏற்றுக்கொண்டு செய்யற. அப்ப இன்றைக்கு நம்ம கேட்கிற வசனங்களின்படி செஞ்சோம்னா நம்மளை எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. நம்முடைய வீடு எந்த பிரச்சனை வந்தாலும், அது பெருமழை சொரிந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும், காற்றடித்தாலும் அது விழாது. ஏன்னா அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. அந்த அஸ்திபாரம் மனுஷங்களுடைய வார்த்தையில அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேலே, கற்பாறை போன்ற அந்த வார்த்தையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டதுனால அது உறுதியாக நிற்குது. ஊரெல்லாம் வியாதி வரலாம், ஆனா வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்ற அந்த வசனத்தின் மேல் நீங்க அஸ்திவாரம் போடப்படுறீங்கன்னா, இந்த சூழ்நிலை எனக்கு கிடையாது, நான் இதை நம்ப மாட்டேன், இது எனக்கு வராது அப்படின்னு நீங்க உறுதியா நிப்பீங்க. கண்டிப்பா அது வராது, உங்களையும் உங்களுடைய குடும்பத்துக்கும் அது வராது. இப்படிதான் நம்ம நிக்கணும். பல நேரத்துல இந்த வசனங்களை நம்ம பரலோகத்துக்கு போன பிறகுதான் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். பரலோகத்துல இது தேவையில்லைங்க, அங்க ஏற்கனவே எல்லாமே நிறைவா இருக்குது.
அங்க வியாதி கிடையாது, பிரச்சனை கிடையாது, நமக்கு எதிராளிகள் கிடையாது, நம்ம நம்ம கடன் கிடையாது, நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க இந்த உலகத்துக்கு தான் இது தேவை. அதான் நம்ம இப்ப 2 பேதுருவுல வாசித்தோமே, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி இந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆவதற்கு தான் கொடுத்துட்டு மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் இவ்வுலகத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள், இந்த உலகத்திலே நாம் உறுதியாய் நிற்பதற்கான வாக்குத்தத்தங்கள். மற்றவங்கள மாதிரி ஒரு காத்தடிக்கும் போதும் கீழே விழுந்து அப்படி ஒன்று இல்லாம உடைஞ்சு போயிடுறோமா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஐயோ அப்படின்னு போயிடுறோமா? இல்ல, இந்த பிரச்சனைகளோட தேவன் என்னோட இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் அப்படிதான் சொல்லியிருக்கு. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலிய என்னோடு இருக்கிறான்னு சொல்லியிருக்குது. 7 பேரோ 70 பேரோ எத்தனை பேர் எனக்கு எதிராக வந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவர் என்னை வெளியே கொண்டுருவாருன்னு தைரியத்தோட நம்ம முன் செல்ல முடியும். எப்ப நம்ம அவருடைய வார்த்தையில கேட்டு அதன்படி செய்யும் போது. அடுத்தது 4வது காரியம், பண்படுத்தப்படாத இருதயம் பலன் அளிக்காது. இப்போ வசனம் எப்படி பலன் கொடுக்கும், 100% ப்ராஃபிட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். பண்படுத்தப்படாத இருதயத்தில பலன் வராது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிட்டு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்ற மாதிரி, உவமை சொல்ற மாதிரி சொல்றாரு. சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, கூடியிருந்த எல்லா ஜனங்களுக்கும் சொல்றாரு. எல்லா ஜனங்களும் கேட்டுட்டு கதை நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா சீஷர்கள் மட்டும் தனியா வந்து கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே அவங்ககிட்ட ஓமைகளாக பேசுறீங்க? ஏன் அவங்ககிட்ட வெறும் கதையை மட்டும் சொல்லிட்டு விடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்களேன், 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் சீஷர்கள் அவரிடத்தில் ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. அப்போ ஆண்டவர் சிலருக்கு தான் அதை கொடுக்குறாரா? மற்றவங்களுக்குலாம் அதை கொடுக்கறது இல்லையா? அவருக்கு யாரு பிடிக்குமோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதுல இன்னொரு அடுத்த 2 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போ புரியும் நமக்கு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனுக்கு அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ யாருக்கு நிறைய இருக்கோ அவங்கள்ட்ட தான் கொடுப்பாரு, இல்லைன்னா அவ்வளவுதான் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அடுத்த வசனத்துல அதுக்குரிய விளக்கம் இருக்கு பாருங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏன் ஆண்டவர் அவர்களோட உவமைகளாக பேசினார்னா, அவங்க கண் பாக்குறாங்க ஆனா பார்க்கல. கண்டும் காணாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா அப்படி ஒரு கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுறாங்க. அதை உன்னிப்பா கவனிக்கல. அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு அவங்க விரும்பல. கதை நல்லா இருந்தது அப்படின்ட்டு போறாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு இது பலன் அளிக்காது. அதான் சொல்லிட்டாரு, கண்டும் காணாதவர்கள் கேட்டும் கேளாதவர்கள்னா என்னது? காதுல ஏதோ சத்தம் உழுது, ஆனா அந்த சத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கறது கவனிக்கல. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஏதோ என்னத்தையோ கேட்கிறோம். ஏதோ பிரசங்கத்தை கேட்டேன், ஆனா அந்த வசனத்துல உண்மையா என்ன சொன்னாங்க, அது என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனப்படும், அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நான் இன்னைக்கு முழுக்க உட்காந்து டிவியில வசனம் ஓடிக்கிட்டே இருந்தது, அவ்வளவுதான். இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அவ்வளவுதான். ஆனா அந்த வசனம் என்ன என்கிட்ட சொல்லுச்சு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா அப்படி இருந்தா அந்த 100% ப்ராஃபிட், லாபம், அறுவடை பெற முடியாது. ஏன்னா கண்டும் காணல, கேட்டும் கேளாதவர்களும் உணர்ந்து கொள்ளாதவர்களையும் இருக்கிறபடியால் அதை புரிகிறதுக்கு அவங்க முயற்சியே எடுக்கல. வசனம் புரியலன்னா, ஆண்டவரே எனக்கு இதை சொல்லித்தாங்க, ஆவியானவரே எனக்குள்ள இருந்து இதை நீங்க விளக்குங்க, நான் அதை கொஞ்ச நேரம் யோசிக்க போறேன், தியானிக்க போறேன், மறுபடியுமா நான் அதை சிந்திக்க போறேன் என்னுடைய மனசுல அப்படின்னு சொல்லி நீங்க அதை எடுத்து நீங்க தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு நேரம் அந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுவாரு. நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படி பிரயோஜனப்படும்ன்றத கூட காட்டுவார். அதனால தான் நான் ஓமையா பேசுறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்லலைங்கிறார். இப்போ இவங்ககிட்ட கேட்கும்போது இவங்களுக்கு பதில் ஆண்டவர் சொல்றாரு,
அதுல விதைக்கிறவன் விதைகளை விதைக்க புறப்பட்டான் போது அதுக்குரிய அர்த்தம் சொல்றாரு. அப்போ பாருங்களேன், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18ல இருந்து வாசிக்கிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். இதுல இந்த பகுதி வந்து மத்தேயுல வருது, மார்க்ல வருது, லூக்கால வருது, 3 சுவிசேஷங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதுல இல்லாத சில விளக்கங்கள் மற்ற பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல வந்து விதை வசனம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பகுதியில. அப்போ அந்த விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான்னு சொல்லும் போது வசனத்தை தான் விதைக்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்னா வசனத்தை நான் விதைத்து கொண்டிருக்கிறேன். விதை வசனம். அப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டது. அப்ப எங்க விதைக்கப்படுது? இப்ப நிலம் என்பது இருதயம் அப்படிங்கிறது இதுல தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொருவருடைய இருதயமும் நிலத்தை போல் இருக்கிறது. அந்த விதை வந்து மாறுபடுதா? இல்ல. வசனம் வந்து ஒருத்தருக்கு நல்ல பவர்ஃபுல்லான வசனம், அவங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் வசனத்தை கொடுத்தாரு, இவங்களுக்கு ஒன்றும் இல்லாத வசனத்தை கொடுத்தாருன்னு கிடையாது. எல்லா வசனத்துக்குள்ளும் ஜீவனும் வல்லமையும் இருக்குது. அவருடைய ஆவியாயும் அது ஜீவனாயே இருக்குது. அவர் சொல்லியிருக்கிற வசனம்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் ஒரே வசனம் தான். ஆனா அந்த வசனம் விதைக்கப்படுகிற இருதயம் தான் இங்க மாறுது. இப்போ இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பண்படுத்தப்பட்ட இருதயமாக இல்லைன்னா அது பலன் அளிக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ முதலாவது வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அந்த பொல்லாங்கன் எதுக்கு வர்றான்? பிசாசு எதுக்கு வர்றான்? வசனத்தை எடுத்து போடுறதுக்கு தான் வர்றான். அவங்க எப்போ அவன் எடுத்து போட முடியும்? அந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சரி ரொம்ப நல்ல மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போறோம் பார்த்தீங்களா? அதோட அடுத்த நேரம் நமக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனுடைய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன அது சொல்லுதுன்றத அதாவது புரியணும்ன்ற அந்த ஒரு முயற்சி நமக்கு இல்லைன்னும் போது பிசாசு உடனே அதை எடுத்து போட்டுறான். அடுத்த நிமிஷமே நம்ம வேற ஏதாவது கவனம் நம்ம சிதறிடும், அம்மா வீட்டுக்கு போயிடுவோம், பிசாசு அதை எடுத்துடுறான். அப்போ பிசாசு வர்றது எதுக்காக? வசனத்தை எடுத்து போடுறது. அது வந்து வெளியருகே விதைக்கப்பட்ட விதைய பறவைகள் வந்து எடுத்து போடுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இதுல பாருங்களேன், 2வது பகுதி, 2வது நிலம், பண்படுத்தப்படாத நிலம். இதுல விதை வந்து எல்லா இடத்துலயும் தூவுற மாதிரி ஆண்டவர் பேசுறாரு. இப்போ வந்து நம்ம விதைக்கிற பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அதை முதல்ல பண்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு தான் விதையை விதைப்பாங்க. ஆனா இவர் சொல்லுகிற அந்த ஓமையில உள்ள மனுஷன் அவன் பாட்டுக்கு விதைச்சுக்கிட்டே போறான், எல்லா இடத்துலயும் போட்டு போறான். அது வழி அருகே கொஞ்சம் உழுது, கற்பாறை மேல உழுது. கற்பாறையில விழுந்தவன் வசனத்தை கேட்கிறான், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்றான். இது எனக்கு தான் சொல்றாங்க, இந்த வசனம் எனக்குரியது, இந்த இந்த வசனத்தின்படி எனக்கு வந்து சுகம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். அடுத்து, தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இப்போ இதுல உள்ளுக்குள்ள அவனுக்கு வந்து மண் இல்லை, கற்பாறையில கொஞ்ச தூரம் மணல் இருக்கு, அதனால வேறு உடனே போயிட்டு முளைக்குது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அது வெயில் வந்த உடனே அது உலர்ந்து போயிடுது. ஏன்னா அது வேற உள்ள போறதுக்கு வழி இல்லை. அது என்ன சொல்லுது? வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும். வசனத்துக்காக இப்போ நீங்க இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா இப்படிதான் இருக்கு, உங்க வீட்டுல பாருங்க எத்தனை பேருக்கு சோகம் இல்லை, அப்படி இப்படின்னு உடனே அந்த வசனம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு நம்ம போயிடுறோமே. அப்போ அந்த வசனத்தினால நமக்கு பலன் அளிக்க முடியாது, சீக்கிரத்துல அது காஞ்சி போயிரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல இன்னொரு பகுதியில நம்ம பாக்குறோம், லூக்காலையும் மார்க்லையும். அடுத்தது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போவான். இப்போ முள்ளுள்ள இடங்கள்ல முள்ளுக்கு நடுவுல போய் விழுது, அது முளைக்குது. முளைச்ச உடனே முள்ளும் வளர்ந்து அதை வளர விடாம நெருக்கி போட்டு அது பலனற்றதா போயிருது. அதுல என்ன முள்ளு என்ன சொல்லியிருக்கு? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். உலக கவலைகள், இதுல மார்க்ல என்ன போட்டிருக்கு? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட. இது பாத்தீங்கன்னா நம்ம அனுதின வாழ்க்கையை கூட நம்ம வச்சுக்கலாம்.
தினந்தோறும் நமக்கு இருக்க பிரச்சனைகள், நம்முடைய அனுதின வாழ்க்கை பிரச்சனை கூட இல்ல. டெய்லி காலையில நம்ம வேலைய செஞ்சுட்டு ஆஃபீஸ் போறது, வர்றது, வீட்டு வேலைய கவனிக்கிறது, பிள்ளைகள கவனிக்கிறது, குடும்பத்த கவனிக்கிறது, படிக்கிறது. இப்படி நம்ம வேலையில நம்ம ஈடுபட்டுட்டு இருக்கோமே, அந்த காரியமே நம்மள வந்து அழுத்தி போட்டுரும். ஏன்னா, வசனத்துக்கு உள்ள இடம் இல்லாம இதுவே நெறைய நெறஞ்சிருது. கவலை வந்துருது. அடுத்து நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ! பணம் இல்லையே! பணத்துக்கு நான் என்ன செய்வேன்? அப்படியே நம்ம மனமெல்லாம் வேறு பக்கத்துல போகும்போது, வசனம் உள்ள போய் வேலை செய்றதுக்கு இடம் இல்லாம அத அழுத்தி போட்டு, அது ஒன்றுமில்லாமல் பலனற்று போயிருது. வசனம் பலன் கொடுக்கப்பட முடியவில்லை. நான் ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ம உலகத்துக்கு ஒத்து போகாத வேற ஏதோ காரியத்த பேசுறாங்க. ஆவிக்குரிய நிலையில பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, அப்படி இல்லங்க. இந்த வசனங்கள் எல்லாமே இந்த உலகத்துல இப்பொழுது நமக்கு வந்து செயல்படக்கூடிய வசனங்கள். சுகம் இப்ப நமக்கு தேவைன்னா அது செயல்படும். ஆனா நம்ம இந்த காரியங்கள நம்ம வந்து பின்பற்றும் போது தான் செயல்படும். நம்ம ஆனா அந்த உலகத்துக்குரிய பணம் வேணும், கடன்ல இருந்து வெளியே வரணும்னா கூட வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்தை எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவலைக்கும் மற்றதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும்போது தான் நமக்கு பலன் கிடைக்கும். அடுத்து பாருங்களேன், இந்த 4வது இருதயம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுப்பான். இதுல மார்க்ல பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30ம் 60ம் 100மாக பலன் கொடுக்கிறவன். லூக்கால எப்படி போட்டிருக்கு? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் நல்ல நிலத்தில் விழுந்தவங்க எப்படின்னா எல்லாருமே கேட்கதான் செய்யறாங்க. 4 நிலத்தில் உள்ளவங்க. இப்ப இவங்க கேட்கறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது? பண்படுத்தப்பட்ட இருதயமா இருக்கு. அங்க கல்லோ முள்ளோ அதாவது இறுகி போன பாதையோ இல்ல. அவங்க கேட்டு உணர்றாங்க. உடனே அதை புரிந்து கொள்றாங்க. அந்த வசனத்தை நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் காத்து கொள்றாங்க. அவங்க இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயமா இருக்குது. உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு இருக்கல. அவங்க வெளி வேஷம் போட்டுட்டு வெளியே ரொம்ப பக்திமான் மாதிரி காட்டிக்கிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள எரிச்சலும் பொறாமையும் போட்டியும் மற்றவங்களோட ஒரு சண்டையும் ஒரு எந்த நேரமும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்து போகாத நிலையும், ஆண்டவரோடு ஒரு இசைவில்லாத அவர் சொன்னபடி கேட்காத ஒரு நிலையமா இருந்து உள்ள வந்து ஒரு மாதிரி உண்மையில்லாத ஒரு இருதயமாக இருந்துச்சுன்னா அங்க போடப்படுகிற விதை பலன் கொடுக்காது. ஆனா அங்க எதுவுமே இல்லை. அந்த விதையை நெருக்கி போடுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த இருதயம் நல்லா பண்படுத்தப்பட்டதா இருக்குது. எங்க கல்லு இல்ல, பாறை இல்ல, முள்ளு இல்ல, கசப்பு இல்ல, எதுவும் இல்ல. நல்லா பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம விதைச்சு பார்த்திருந்தோம்னா அது எவ்வளவு தூரத்துக்கு அது பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு அது அழகா முளைச்சு அது அந்த முளைக்கிறது மட்டும் இல்லாம அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அது முளைச்சு வர்ற வரைக்கும் அதுக்கு தண்ணி பாய்ப்பாங்க. அதுல யாரும் நடக்கக்கூடாது. மிருகங்களுக்கு அந்த பக்கம் போகாம பாதுகாப்பாங்க. பறவைகளுக்கு விலக்கி பாதுகாப்பாங்க. முளைச்ச பிறகு அது தண்ணி ஊத்துவாங்க. அது விதை முளைச்சு அது அறுவடைக்கு வர்ற வரைக்கும் அவங்க பாதுகாப்பாங்க. அப்படித்தாங்க நம்ம இந்த வேத வசனத்தின் அறுவடையை நாம் பெறு வரைக்கும் இப்ப சுகம் என்ற ஒரு அறுவடை நீங்க பெறணும்னா அதுக்குரிய வேத வசனத்தை எடுத்து நன்மையும் உண்மையுமான உங்கள் இருதயத்துல காத்து அது கவலை, ஐயோ என்ன ஆயிருமோன்ற பயம், காசு இல்லையேன்ற அந்த காரியம் இதெல்லாம் விட்டுட்டு இது எனக்கு சொல்லியிருக்கு, இந்த வசனம் இப்படிதான் சொல்லியிருக்கு, அவருடைய தழும்புகளை நான் குணமானேன்றதை நான் எடுத்து நான் வைத்துக் கொள்வேன் இருதயத்துக்குள்ள, அதை காத்து கொள்ளுவேன். ஒரு வசனம் சொல்லப்படுதுல, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இப்ப நம்ம இங்க காக்க வேண்டியது மற்றவங்களோட இவங்களை அவங்க இப்படி பேசிட்டாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, அவங்க எனக்கு உதவி செய்யல அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இருதயத்தை தான் பாதுகாக்க வேண்டியிருக்கு. இருதயத்துக்குள்ள வசனத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நேரம் நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த வசனத்தை நம்ம தியானிக்க வேண்டியிருக்கு, எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அது என்ன சொல்லுதோ அதன்படி செய்ய வேண்டியிருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒருவேளை நீங்க சுகத்துக்காக வெயிட் பண்றீங்களோ, ஒருவேளை பொருளாதார தேவைகளுக்காக வெயிட் பண்றீங்களோ, குடும்பத்தின் சமாதானத்துக்காக, இல்ல என்னென்ன காரியங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஊழியத்தின் பெருக்கத்துக்காக வெயிட் பண்றீங்களா, இல்ல வேலைக்காக நிக்கிறீங்களோ, எதுக்காக நின்னாலும் அந்த அறுவடை 100% உங்களுக்கு வரணும்னா உங்களுடைய இருதயத்தை காத்து அது வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா இருக்க வேண்டியிருக்குது.
இதுல கூட பாத்தீங்கன்னா, அந்த பண்படுத்தப்பட்ட இருதயத்துல கூட எல்லாரும் 100% இல்ல. ஒருத்தர் வந்து 30, ஒருத்தர் 60, ஒருத்தர் 100. அப்போ அதுல கூட வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா, சிலர் எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் வசனத்தை நெருக்குவதை அனுமதிக்காம, முழுவதுமாக வசனத்துக்கு இடம் குடுக்குறாங்க. அத நம்புறாங்க, அத செய்றாங்க. சிலர் கொஞ்சம் வந்து அதுல லேக் ஆனாங்கன்னா, இப்ப 60%. இன்னும் சிலர் வந்து 30% தான் கிடைக்குது. அப்போ சிலருக்கு ஒன்றுமே பலனற்று போகுது. அப்ப நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட்ட இருதயமாக இல்லன்னா, நம்ம 100% அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. இப்போ 100% நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும். நம்ம விதைச்சத கண்டிப்பா அதுக்குரிய அறுவடை. ஒரு விதை விதைச்சா, ஒரு விதை அறுக்க மாட்டோங்க. ஆயிரக்கணக்கான விதைகள நம்ம அறுப்போம். அப்போ அந்த நம்ம அறுவடை அதுவும் 100% அப்படியே 100% ப்ராஃபிட் நம்ம பார்க்கணும்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது இருக்கு. முதலாவது நம்பணும். அந்த வசனத்த நம்ம நம்பணும். ஆண்டவர் குடுத்திருக்கிற வசனத்த நீங்க நம்பவே மாட்டேன். இதெல்லாம் எங்க நடக்கப்போகுது? சும்மா இது சொல்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது உங்களுக்கு நடக்காத முதல்ல நீங்க யோசிச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு பொறுமை வேணும். அது நம்புறது மட்டும் இல்லாம, அதோட நீடிய பொறுமையும் தேவை இருக்குது. விசுவாசமும், நீடிய பொறுமையும் நமக்கு தேவை இருக்குது. அந்த பொறுமை இல்லாதனால நம்மளால பல நேரத்துல சுதந்திரிக்க கூட முடியல. அடுத்தது அந்த வசனத்த நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். கற்பாறை நிலத்திலே ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ அந்த செயல்படும் வசனமாக இருக்கும்போது தான் அது பலன் கொடுக்கும். ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம செய்யணும். கடைசியாக பார்த்தோம், பண்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்கும்போது அதுலயும் நமக்கு பலன் இருக்கு. 30%, 60%, 100% கிடைக்கும். இப்ப 100% இருக்கணும்னா அதுக்கு அந்த 100%க்கு ஏற்ற போல நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். அப்ப சிலருக்கு மட்டும் ஏன் நடக்குது? சிலருக்கு ஏன் நடக்கல? அப்படின்னா இதுதான் காரணம். ஒருவேளை விசுவாசம் இல்லாம இருக்கலாம். அத நம்பாமலே இருக்கலாம். இல்ல பொறுமை இல்லாம இருக்கலாம். இல்ல அதன்படி நம்ம செய்யாம இருக்கலாம். இல்ல நம்முடைய இருதயத்துல தேவையில்லாத கவலை, மற்ற காரியங்கள் அதெல்லாம் நம்மள அழுத்திக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து போட்டு இந்த காரியங்கள்ல நம்ம என்னென்ன மாற்றம் செய்ய முடியுமோ மாற்றம் செய்து, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் 100% நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார் என்று ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.